வெல்கம் டு லேர்ன் வெப்சைட் ஆப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் HTML கம்ப்ளீட் பண்ணிட்டோம். HTML நம்ம டெக்ஸ்ட் டேக்ஸ் பார்த்தோம், ஹைப்பர் லிங்க்ஸ், இமேஜ், டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். HTML இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக படிக்கும்போது பார்ப்போம். நான் அதோட ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த வீடியோவில் நம்ம CSS பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். CSSனால் என்ன? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? HTMLக்கு நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸ்டைலிங்னா என்ன? ஃபார்மேட்டிங். உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அதுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், கலர் மாற்றுவோம், அந்த மாதிரி CSSலையும் பண்ணலாம். HTML நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எந்த ஒரு CSSமே அப்ளை பண்ணல, ரொம்ப பேசிக் CSS தான் அப்ளை பண்ணோம். ஜஸ்ட் பேடிங் அண்ட் வித் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரியலாக நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி இன்னும் நம்ம இந்த ஃபார்மை நல்லா டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம CSS எப்படி எழுதணுன்றதை பார்ப்போம். ஒரு CSS 3 விதம் எழுத முடியும். அதாவது ஒரு HTML ஃபைல் ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைலில் நம்ம 3 விதமாக CSS எழுத முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைப் வந்து இன்லைன், அப்புறம் இன்டர்னல், அப்புறம் எக்ஸ்டர்னல். இது என்ன இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னா? இன்லைன் அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இன்லைன் CSS நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு டிவ் எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு எழுதியிருக்கும். இது என்னன்றது நான் அப்போ உங்களுக்கு சொல்லலை. ஜஸ்ட் வந்து பேடிங் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சைடில் வந்து இங்கே ஸ்பேஸ் வரும், மேலே சைடில் மேலே சுற்றி ஸ்பேஸ் வரும், வித்தனா இவ்வளோ வித்து எடுக்கும், அந்த மாதிரி அதான் சொன்னேன். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை ஆகிருக்கு. அதாவது இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு பேடிங் அப்ளை ஆகிருக்கு, டிவ் எலிமெண்ட்டுக்கு வித் அப்ளை ஆகிருக்கு. இது இந்த இன்லைனாக எழுதும் போது அந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ டிவ் போட்டு நம்ம ஸ்டைல் போட்டு இந்த டிவ்வுக்கு நம்ம பேடிங் அப்ளை ஆகணும்னு கொடுத்துருக்கோம். டிவ்வுக்கு 20 பிக்சல் பேடிங் அப்ளை ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? அவுட்புட் இங்கே நான் எழுதிட்டேன். இது அவுட்புட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டிவ் எலிமெண்ட் எங்கே இருக்குது? ஓகே, அந்த டிவ் எலிமெண்ட் இங்கே இருக்குது. பேடிங் 20 இது. ஓகேங்களா? நம்ம அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டர் லைன்ஸ் உள்ளே இருக்கிறது கண்டென்ட், அந்த டாட்டர் லைனுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேடிங். ஓகே, இது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி வித்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வித் அப்ளை ஆகிருக்கு. வித் வந்து 300 பிக்சல் தான் அப்ளை ஆகிருக்கும். ஓகே, நம்ம என்ன வித் 300 பிக்சல் கொடுத்துருக்கோம். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ தான் நான் இங்கே எடிட் பண்ணி சும்மா டெம்பரரியாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு, வித் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் தனித்தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இன்லைனில் ஒரு எலிமெண்ட்டுக்கு செப்பரேட்டாக ஸ்டைல் ஆட்ரிபியூட் வச்சு அப்ளை பண்ணுறோம். இது வந்து இன்லைன் CSS. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் CSS. அது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸ்டைல் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு HTML ஃபைலுக்குள்ளேயே எழுதிக்கிறது தான் வந்து இன்டர்னல் CSS. அது HTML ஃபைலுக்குள்ளேயே ஒரே அந்த லைன்லேயே அந்த ஒரு பர்டிகுலர் இந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேர் இன்லைன் CSS. இந்த HTML ஃபைலில் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது இந்த கம்ப்ளீட் ஃபைலில் எதுக்கு வேணால் அப்ளை ஆகலாம். ஓகே, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது எதுக்கு வேணால் அப்ளை ஆகலாம்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த டிவ் டேக்குக்கே எனக்கு அப்ளை ஆகணும். அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விதத்தில் வந்து அந்த ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சின்டாக்ஸ்க்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். எப்படின்னா செலக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். எல்லாம் நம்ம செலக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செலக்டர் போட்டு பேரந்தசிஸ் போட்டு நம்ம செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எழுது. இங்கே ஆல்ரெடி நம்ம இன்லைன் எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லைன் பை லைன். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ செமிகாலன், அடுத்த லைனில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு வேல்யூ. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ரூல்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது? இது சின்டாக்ஸ் ஒரு ஓவர்வியூ அவுட்லைன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இது எப்படி நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செலக்டர்னா அந்த நேமே சொல்லணும். நம்ம எப்படி அந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த டிவ் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்? நிறைய விதத்தில் செலக்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செலக்டர்ஸ்லாம் என்னன்றது லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து கிளாஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். கிளாஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்ரிபியூட் நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதாவது நம்ம எந்த HTML எலிமெண்ட்டுக்குமே கிளாஸ்ன்றதை கொடுக்க முடியும், ஐடின்றதும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? கிளாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து பாட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், உங்கள் சாய்ஸ். நேம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எந்த நேம் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம ஐடி என்ன வேணால் கொடுக்கலாம். ஐடி வந்து நம்பர் தான், நம்பர் கொடுக்கணும்னு இல்லை, நேம் தான் கொடுப்பாங்க. ஐடிக்கும் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிளாஸ் வந்து நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐடி வந்து யூனிக்காக கொடுப்போம். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி, இன்னொரு எலிமெண்ட்டுக்கு அதே ஐடி யூஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ் வந்து நம்ம பாட்ஸ்ன்னு போட்டிருக்கோமா, இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம பாட்ஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? அங்கே தான் CSS ரூல் வருது. இப்போ நான் கிளாஸ் பாட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ஐடி நான் எதுவும் கொடுக்கல இப்போதைக்கு. உங்களுக்கு பாட்ஸ்ன்னு போட்டிருக்கேன்.
இப்போ பாட்ஸ்ன்றது நான் எழுதுறேன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்குள்ளே அந்த ஒரு ரூல், அதாவது செலக்டரில் நம்ம பாட்ஸ்ன்றது எழுதுவோம். எப்படின்னா கிளாஸ் நேம் எழுதியிருக்கும், டாட் பாட்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணி இது வந்து செலக்டர். இப்போ இந்த பாட்ஸ் டாட் பாட்ஸ்ன்னு போட்டிருக்குமா, இந்த டாட் பாட்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு பாட்ஸ்ன்ற கிளாஸ் இருந்ததுன்னா டாட்னு கொடுத்துருக்கிறதால அந்த ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு வாட்ஸ் அண்ட் கிளாஸ் இருந்தால் நம்ம இதுக்குள்ளே எழுத போகிற சிஎஸ்எஸ் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளை ஆகிடும். அதாவது இங்கே இன்லைனில் எப்படி அப்ளை ஆகிருக்கோ அது வந்து டேரெக்டாகவே நம்ம இங்கே எழுதிட்டா, அது டேரெக்டாக நம்ம இதில் எழுதிட்டா இப்போ அந்த இன்லைன் சிஎஸ்எஸ் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாட்ஸ் கிளாஸ்க்கு நம்ம வந்து பாட்ஸ் கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரூலும் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த ரூல் வந்து என்ன போட்டிருக்கும், 2 ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டி வித் ப்ராப்பர்ட்டி. இப்போ எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணும், அதாவது எந்த எலிமெண்ட்டுக்கு பாட்ஸ் கிளாஸ் போட்டிருக்குமோ அந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகிடும். அது எந்த எலிமெண்ட் வேணால் இருக்கலாம். இங்கே பற்றி கிளாஸ் பாட்ஸ்னு வந்திருக்கு, அதோட ஸ்டைல் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பேடிங் 20 பிக்சல் வித் 300 பிக்சல்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ ஒரு ரூல்னு சொல்லுவோம். ஆல்ரெடி சொல்லிட்டு இது ஒரு ரூல். இந்த மாதிரி நம்ம நிறைய ரூல்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு என்ன இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதிருக்கும் அதுவும் வந்து நம்ம இன்டர்னலாக மாற்றிடலாம். வேறு என்ன இன்லைன் எழுதியிருக்கும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாம் இதுக்கு வித்து நம்ம 300 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். அதாவது இன்புட் டேக்குக்கு. ஓகே, இன்புட் டேக்குக்கு நம்ம 300 பிக்சல்னு கொடுத்துருக்கோமா. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்புட் டேக்குக்கு ஒரு கிளாஸ் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ 3 இன்புட் டேக் இருக்குது. 3 இன்புட் டேக்குமே தனித்தனியாக இருக்குது. அதாவது ஸ்டைல் எழுதியிருக்க டேக் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 இன்புட் டேக்குமே ஸ்டைல் தனித்தனியாக எழுதியிருக்கும். இது எல்லாமே ஒன்று சேர்த்து இப்போ நான் ஒரே இடத்துல எழுத போகிறேன். இப்போ இங்கே ஸ்டைலில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 இடத்துல இருக்குது. ஓகே, ப்ரீ அக்கரன்சஸ் ஆஃப் அந்த ஸ்டைல் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம ஒரே இடத்துல எழுத போகிறோம். எப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த எலிமெண்ட்டுக்கு அந்த இன்புட் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே கிளாஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இன்புட் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? இன்புட்டும் கொடுத்துட்டு அதே கிளாஸ் எடுத்து நம்ம 3த்துக்குமே ஆட்ரிபியூட்டாக கொடுத்துருவோம். இப்போ இங்கே ஸ்டைல் வித் 300 இருக்குல்ல, இது அப்படியே நம்ம இந்த ஸ்டைலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ரூல் எழுதுறோம். ஓகே, ஒரு ரூல் எழுதிட்டு ப்ராக்கெட் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு அந்த ரூல். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல், இதுவும் நம்ம கிளாஸில் எழுதிருக்கோம். ஸோ டாட் இன்புட் அப்படின்னு போட்டுட்டு வித் 300 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிற இன்புட்ன்ற கிளாஸ் வச்சிருக்க எலிமெண்ட்ஸ்க்கு 300 பிக்சல் அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அப்ளை ஆகுதா இல்லையான்றது தெரியும்ல. இன்லைனாவே இன்டர்னலாக மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே அப்ளை ஆகிருக்கான்னு பார்ப்போமா. இன்புட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் 300 பிக்சல் அப்ளை ஆகிருக்கு. நம்ம அதை எடுத்துகிட்டு என்ன ஆகுது, சின்னதாகிடுது. ஓகேங்களா? அதாவது நம்ம 300 பிக்சல் வரணுன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு வருது. ஓகேங்களா? அதாவது நம்ம அந்த சிஎஸ்எஸ் எழுதுனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த செலக்டர்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஐடியா வச்சு செலக்ட் பண்ணலாம். டேக் நேம்ஸ், அதாவது இப்போ ஃபார்ம், அதாவது டிஃப்ரெண்ட் டேக் நேமுக்கு நம்ம இது எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் நேம் வச்சு ஒன்று எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். அது நம்மக்கிட்ட வந்து பி டேக் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த பி டேக்கு வந்து நான் இப்போ வந்து சிஎஸ்எஸ் எழுதுறேன். இல்லை அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து நான் ரெட்டுன்னு மாற்றுறேன். அதுதான் இது ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ. ஓகே, கலருன்னு கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. முன்னாடியே சொன்ன நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இண்டிவிஜுவலாக செட்டாக பார்த்துருப்போம். அங்கே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ பி டேக்கு ரெட் அப்ளை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நான் டாட்லாம் கொடுக்கல, முன்னாடி பி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்து ரூல் எழுதுறோம்ல, இப்போ இந்த ஒரு ரூல் மாதிரி அந்த செலக்டர் மேலே அவர் பண்ணிங்கனாவே சொல்லிடும். எலிமெண்ட் வித் கிளாஸ் நேம் பாட்ஸ், எலிமெண்ட் வித் கிளாஸ் நேம் இன்புட், பி டேக்னே சொல்லிச்சு பாருங்க. அந்த டேக் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, டேக் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரூல் மேலே அவர் பண்ணும்போதே அது தெளிவாக சொல்லிடும். அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து எதுக்கு அப்ளை ஆக போகுது, அதாவது எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஓகே, இதுதான் செலக்டர். ஓகேல, ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ். இந்த செலக்டர் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அந்த குரூப்பாக சேர்ந்தது தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் சேர்ந்தது தான் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல். இப்போ ஆல்ரெடி நம்ம இன்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்கோம். ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் டேக் உள்ள வந்து நம்ம ஹெட் டேக் உள்ள எழுதி வச்சிருக்கோம். இது அந்த பர்டிகுலர் பேஜுக்கு அப்ளை ஆகும். எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சிஎஸ்எஸ் எழுதணும். அது அந்த பேஜுக்குன்னு இல்லாமல் மல்டிபிள் பேஜஸ் ஒரே நேரத்தில் அப்ளை ஆகணும். ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பேன், நிறைய இடத்துக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த வெப்சைட்டில், அதாவது நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம்.
ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கமல் சாருக்கான பேஜ் அண்டு ரஜினிகாந்த் சார் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பண்ணோம். ஓகேங்களா, அந்த பேஜஸ் வந்து அதில் இருக்க எல்லா டேக்ஸுமே எனக்கு வந்து இப்போ ரெட் கலராக மாறணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நியூ ஃபைல் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறோம். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி index.css அப்படின்றத ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி ஃபைல் நேம் வேணால் கொடுங்க, அது உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். இது சிஎஸ்எஸ் ஸ்டைல் டேக்லாம் போட வேண்டாம், டேரெக்டாக ரூல்ஸ் எழுதுனா போதும். செட் ஆஃப் ரூல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல். இங்கே எழுதிருக்க ரூல்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டைல் டேக் நம்மளுக்கு இங்கே வேண்டாம். ஓகே, நம்ம இங்கே எழுதிடும். இது மேலே இருக்கிறது கமெண்ட், அது அப்ளை ஆக போகிறதுல நம்மளுக்கு இது மட்டும் இப்போ வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, இப்போ பாட்ஸ் கிளாஸ் இருக்க எலிமெண்ட்டு, இன்புட் கிளாஸ் இருக்க எலிமெண்ட் அண்ட் பி டேக் கலர் 2 அப்ளை ஆகும். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எப்படி வந்து எல்லா எலிமெண்ட் HTML ஃபைல்ஸ்க்கும் இது பண்ணணும்னா நம்ம ஒரு HTML ஃபைலாக போயிட்டு நம்ம அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அது எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம்? இம்போர்ட்டும் சொல்லலாம். அது எப்படி பண்ண போகிறோம்னா லிங்க் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. எட்டுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். டேக்குள்ளே லிங்க் டேக் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிங்க் டேக்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து REF அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. சாரி, RELன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த RELல ஃபஸ்ட் நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லணும். இது லிங்க் பண்ண போகிறோம். நம்ம என்ன இது பண்ண போகிறோம்? ஸ்டைல் ஷீட் தான் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸ்டைல் ஷீட், அதான் சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டைல் ஷீட்டும் சொல்லியாச்சு. அப்புறம் அதோட பாத் என்ன ஃபைல் அப்படின்றது அதோட பாத்து index.css. ஓகேங்களா, அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபைல் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஃபைல் இன்க்ளூட் ஆகிட்டு அதில் இருக்க சிஎஸ்எஸ் ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆகும். அந்த செலக்டரை யூஸ் பண்ணி எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணுமோ அது கிளாஸ் நேம் பாட்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் நேம் இன்புட்டாக இருக்கட்டும், இல்லை பீட்டாகாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்ளை ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் மாறல. பட் ஆனால் ஸ்டைலோட சோர்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. பட் சிஎஸ்எஸோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே சோர்ஸ் இங்கே பார்க்கலாம். எங்கேருந்து அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா index.css ஃபைலில் 6வது லைன்லேருந்து அப்ளை ஆகிருக்கு. இது ஒரு வீடியோவை நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இன்லைன்னு வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே index.css லைன் நம்பர் 6 இருக்குது. அதே மாதிரி இன்புட் பி டேக்கு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி கலர் ரெட் index.css லைன் நம்பர் 6 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இது HTML CSS. இப்போ இதே சிஎஸ்எஸ்ஸை இந்த ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஃபைலில் வந்து நம்ம அதே மாதிரி லிங்க் டேக் போட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அந்த ஃபைலை லோட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பி டேக்லாம் வந்து ரெட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பி டேக் இருக்கா, ரெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு கமல் சார் பேஜ்லேயும் லோட் பண்ணுவோம். பி டேக் இங்கேயும் ரெட் ஆகிடுச்சு. பாட்ஸ் அண்ட் இன்புட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சிஎஸ்எஸ் நமக்கு அங்கே அப்ளை ஆகாது. பிகாஸ் அந்த 2 கிளாஸும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இப்போ பி டேக்குக்கான இது மட்டும் அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எப்படி நம்ம சிஎஸ்எஸ் எழுதணும்னு பார்த்தாச்சு. இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் டீப்பாக போயிட்டு எப்படி செலக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. Until then, signing off. This is Vignesh from Learn Website App.